முக்கிய செய்தி. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவுக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். அமலாக்கத்துறை பதிலளிக்க இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவா, முழுமையான விவரம் என்ன? கோபால், திமுக எம்பி ராசாவுக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட விசாரணையை துவங்கக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி மக்களவை உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஆர் ராசா வருமானத்திற்கு அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டி கடந்த 2015ஆம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை ஆர் ராசா, அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், விஜய சகரங்கனி, அதே போன்று கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அதே போன்ற மங்கள் டெக் பார்க் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில்வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கிருஷ்ணமூர்த்தி, கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அதே போன்று அவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என்றும் கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. அதனால் இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் தொடங்கக்கூடாது என மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் மீதான விசாரணை நவம்பர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.